ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனா வந்து நம்ம புதுக்கோட்டையில் இந்த ஃபிஷிங் ராடும் ஃபிஷரிங்கில் வச்சு நான் வாங்க வந்திருக்கோம். வாங்க நம்ம அண்ணன் கடைக்கு வந்து நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிற கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லிடுங்க, நம்ம கடை எங்கே இருக்குது, என்னென்ன ஐட்டம்லாம்? என்னோட கடை பேர் வந்து ஜேஜே மீன்வலை கயிறு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் சந்துக்குள்ள என்னோட கடை இருக்குது. தெற்கு ராஜவி பஞ்சாப் நேஷனல் பேங்க் சந்துக்குள்ள என்னோட கடை இருக்குது. கடையோட பேர் ஜேஜே மீன்வலை. ஃபிஷிங் ராடு, ஃபிஷிங் ரீலு, ஃப்ராகு, லூரு, மற்ற எல்லா ஜாமானும் நம்மள்கிட்ட கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மீன் பிடிக்கிற வலை, குளம் அடிக்கிற அரிவலை, குளத்தில் களிமீன் அடிக்கிற களிங்கி வலை, பாட்டுக்குள்ளே கயிறு ஐட்டம் எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும். மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் குளம் அடிக்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான அரிவலை இருக்குது நம்மள்கிட்ட. அது பிடிச்சி வைக்கிற ஆப்பா இருக்குது. தண்ணி கொஞ்சம் நிறையா வந்து அந்த குஞ்செல்லாம் தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக அதில் அடைக்கிற களிங்கி வலை நம்மள்கிட்ட இருக்குது. அப்புறம் மாட்டுக்குள்ளே கயிறு ஐட்டம், செட்டு கயிறு இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக மீனுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவோம். ஃபிஷிங் ராடு, ஃப்ராகு, லூரு, பிராண்டு 3 பிராண்டு நம்மள்கிட்ட வந்து ஃப்ராக்லாம் இருக்குது. ஃப்ராகோ, பெட்ஸோ, வாரியே, நேச்சுரல் ஃப்ராக் இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீலை பொறுத்த வரைக்கும் யோலோவில் நம்மள்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். கிணு ரீலை பொறுத்த வரைக்கும் யோலோ மாடல் இருக்குது. அது இல்லாமல் பைட் காஸ்டிங்கில் கேமரி இருக்குது, லுக்கானா இருக்குது. அப்புறம் சாதா லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்க தகுந்த மாதிரி கொஞ்சம் சாதா ரீலும் இருக்குது. ராடும் அதே மாதிரி ஒரு 350 ஆரம்பித்து ஒரு 3000 வரைக்கும் அதுக்குள்ளே பட்ஜெட் தகுந்த மாதிரி இருக்குது. ஸ்பின்னிங்காக இருக்கட்டும், பைட் காஸ்டிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே நம்மள்கிட்ட இருக்குது. லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. சரி, இந்த கடை வந்து என்னென்ன கிழமை வரைக்கும் இருக்கும்? வாரத்தில் 7 நாளுமே கடை உண்டு. மண்டே டு சாட்டர்டே வந்து காலையில் ஒரு 8லேருந்து நைட்டு ஒரு 8:30 வரைக்கும் இருக்கும். சண்டே வந்து ஒரு 9 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் இருக்கும். என்ன பேன்? 2 விதமான ராடு காட்டுறேன். ஒரு 3 விதமாக காட்டுறேன். இப்போ சில பேர் வந்து ராடு வந்து கேட்பாங்க, ஃபிஷிங் ராடு கேட்பாங்க. நம்ம ஒரு விலையை சொல்லுவோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு 350 ரூபா மாதிரி சொல்லுவோம். ஆனால் அது வந்து இந்த மாதிரி டெலஸ்கோபி ராடாக வரும். ஆனால் வந்து அந்த 350 ரூபாய்க்கு கொடுக்குற ராடில் வந்து குவாலிட்டியை வந்து எதிர்பார்க்கவே கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 350 ராடில் 5 கிலோ தாங்க, 10 கிலோ தாங்க. சில பேர் வந்து பிகினராக இருக்கையிலே வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி ராடுக்கு போகலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா லுக்கானா பிராண்டோடது. இது வந்து சாலிட் ராடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஹெவி ஃபிஷிங் பண்ணணும், ஒரு 5 கிலோ இது மாதிரி அடிக்கணும் அப்படின்னா இது மாதிரி போயிருக்கேன். இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு பழக போகிறீங்க, ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ சைஸில் போகிறாங்கன்னா இது மாதிரி நான் டெலஸ்கோபிக் ராடு ரெஃபர் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுலேயே ப்ளூ கலராக இருக்கட்டும், ஆரஞ்சு கலராக இருக்கட்டும், ப்ரோன்ற பிராண்ட் இருக்கட்டும். இது வந்து ஒரு மேக்ஸிமம் 1 கிலோ 1.5 கிலோ வரைக்கும்லாம் இங்கே வந்து ஃபிஷிங் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ராடில் ஒரு 3/4 கிலோ நம்மள்ட்ட கேட்டால் நம்ம சொல்கிறது வந்து ஒரு 3/4 கிலோ மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பிகினராக இருக்கையில் வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா இங்கே கிராமத்துலேருந்து வரவங்க மோஸ்ட்லி வந்து இது மாதிரி ரீல் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே மூங்கியில் யூஸ் பண்ணுற மாதிரியே கைத்தூண்டியாக யூஸ் பண்ணுவாங்க. கட்டுத்தூண்டி மாதிரி வந்து ராடு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா, ராடில் யூஸ் பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நுனிலே வந்து முதல் டிப்லேயே வந்து என்ன பண்ணுறதுன்னா, இந்த முதல் டிப்லேயே வந்து கட்டுறது. இப்போ இந்த டிப்பில் மட்டும் இங்கேக்குள்ள முதல் டிப்பில் வந்து பிரைடல் லைனை கட்டுவாங்க. கட்டிட்டு 10 அடிக்கு வந்து தூக்கி போட்டு குளத்தில் வந்து ஒரு தவளையோ ஒரு முள்ளோ புழுவை போட்டு பிடிப்பாங்க. அப்போ லோடு அடிக்கல என்ன பண்ணால், இந்த இடத்துல மட்டும் லோடு எடுத்து இந்த ராடு வந்து இந்த இடத்துல முதல் டிப்பு உடஞ்சி போகிறதுக்கு காரணமே தான். ராடாக மட்டும் யூஸ் பண்ணலாம். இந்த ரீல் கட்டுற இடத்துல த்ரெட்டு மாதிரி வரும். இந்த இடத்துல நீங்கள் த்ரெட்டை கட்டி அந்த பிரைடல் லைனை கட்டிட்டு இந்த ஹோல் வழியாக வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு நார்மலாக கைத்தூண்டி மாதிரி போட்டால் ராடும் உடையாது. ஓவராலாக இப்போ ராடு லென்த் வரையில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வெயிட் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக தான் வளைஞ்சு கொடுக்கும். இங்கே இருக்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் கம்பி 2வது கம்பியில் கட்டையில் வந்து இந்த டெலஸ்கோபி ராடு உடையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது வந்து பிகினராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை நான் ரெஃபர் பண்ணுவேன். இதுவும் மேக்ஸிமம் ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ ஹேண்டில் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து நான் ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆனால் நீங்கள் அது மாதிரி போயிட வேணாம். இது வந்து கிளாஸ் ராட் ரெஃபர் பண்ணுறது. இது வந்து ஒரு 5 கிலோ வரைக்கும். இப்போ அவங்க நம்மள்கிட்ட கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 10 கிலோ அடிக்கலாம், 5 கிலோ அடிக்கலாம். அங்கே அந்த அளவுக்கு இங்கே மீனும் இருக்காது. சரிங்களா? இது மேக்ஸிமம் ஒரு 5 கிலோ வரைக்கும் நம்ம இது பண்ணலாம். இது வந்து லுக்கானாவோட சாலிட் ராடு. இது வந்து டெலஸ்கோபிக் ராடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து வளைய வச்சு வர்றதுனால டெலஸ்கோபிக் ராடு.
இப்போ இந்த 2 பீஸில் வர்றது வந்து இது வந்து ஸ்பின்னிங் ராடு. இப்போ பைட் காஸ்டிங் ராடையும் காமிச்சார். பைட் காஸ்டிங் ராடுனா எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல வந்து இது மாதிரி வர்றது தான் பைட் காஸ்டிங் ராடு. இது பைட் காஸ்டிங் ராடு. இது பைட் காஸ்டிங் ராடு இது மாதிரி தான் வரும். இது வந்து ஸ்பின்னிங் ராடு. அதுக்கு இதுக்கும் அதான் அதில் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்பின்னிங் ராடு, இது பைட் காஸ்டிங் ராடு. பைட் காஸ்டிங் ராடுக்கு இது மாதிரி பைட் காஸ்டிங் ரீலு பிளேடு போட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா ஸ்னேக் ஹெட்னு சொல்லுவாங்க, விரால் பிடிக்கிறதுக்கு, அதுக்காக யூஸ் பண்ணுறது பைட் காஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாக ஸ்பின்னிங்லேயும் பிடிச்சிக்கலாம். அதுலேயே இது வந்து இன்னொரு மாடல், இது லைன் போட்டு, இதுவும் ஸ்பின்னிங் தான். அது இப்போ இந்த ராடுக்கு நம்மளுக்கு அவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 5 கிலோ வரைக்கும் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. இது ரெயின்போ ராடு. ஓவராலாக நீங்கள் எல்லா இடத்துலையும் டாக்கில் ஷாப் வச்சிருக்க இடத்துல எல்லாருமே வச்சுருப்பாங்க. இந்த முதல்ல வர ஒரு அடி மட்டும் இந்த சாலிட் ராடு மாதிரி வந்து கிளாஸில் வரும், சாலிடாக வரும். நல்லா இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த ஸ்பின்னிங் ராடு வந்து சாலிட் ராடுன்னு சொல்லுவாங்க. நம்ம கிராமத்தில் ஃபஸ்ட்டு வந்து மூங்கில பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ராடுக்கு வருவாங்க. அதில் கல் மூங்கி பொந்து குச்சின்னு சொல்லுவாங்க, கொலா மூங்கின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது. கல் மூங்கிங்கிறது வெட்டினாலும் உங்களுக்கு உள்ள ஃபுல்லாக அரசாப்பில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சாலிட் ராடுங்கிறது. இதனால் ஹெவி ஃபிஷிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து பொந்து குச்சி சொல்கிறாங்களா, கொலா மூங்கில், அது வந்து இந்த ஹேலோ ராடுன்னு சொல்லுவாங்க. இதில் உள்ளே வந்து வெற்றிடமாக இருக்கும், எதுவுமே உள்ளே இருக்காது, பைப் மாதிரி உள்ளே இருக்கும். உடச்சாலும் அதே மாதிரி ஓப்பனாக தான் இருக்கும். அது அந்த பொந்து குச்சி மாதிரி இது இந்த ராடை வந்து ஹேலோன்னு சொல்லுவாங்க, உள்ளே காலியாக வர்றது. இதுவும் ஸ்பின்னிங் தான். இது வந்து நம்ம ரெயின்போவில் இது 7 ஃபீட் ராடு. முதல்ல வர ஒரு அடி மட்டும் இந்த சாலிட் ராடில் வர மாதிரி வரும். இந்த லுக்கானவில் வர மாதிரி இந்த முதல்ல வர ஒரு அடி மட்டும் சாலிடாக வரும். உங்களுக்கு ஹெவி ஃபிஷிங்கு இது யூஸ் ஆகும். இந்த ராடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ வரைக்கும் அவங்க கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மள்ட்ட ரெயின்போ இருக்குது, வேறு வந்து ஃபயர் பாக்ஸில் ட்ரம்ப் இருக்குது, பைட் காஸ்டிங் ராடு, இன்னும் நிறையா பிராண்ட்லாம் இருக்குது. லுக்கானாவில் கூட ப்ரீட்டர் இருக்குது. இது வந்து பிசி ரீல்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து கியர்னு சொல்லுவாங்க, கியர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது ஃபுல் டைட்டில் வச்சுக்கிட்டு தான் இதில் பிரேடு லைனாக ஏற்றணும். அப்போ தான் வந்து இதில் டைட்டாக ஏறும். இந்த கியர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பிரேடு லைன் ஏற்றினீங்க அது ரொம்ப லூஸாக தான் ஏறும். இது இந்த பல்லு வந்து எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ கியரு, அப்போ தான் அதில் டைட்டாக ஏற்ற முடியும். அதே மாதிரி நீங்கள் ஃபிஷிங் பண்ணுறப்ப ஃபிஷிங் ராடில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ்டிங் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்த கியர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லைனா 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டு மட்டும்தான் நீங்கள் கம்மியாக வைக்கணும், யூஸ் பண்ணணும். ஃபுல் டைட்லேயே நீங்கள் தூக்கி போட்டு வீசையில் வந்து அந்த ஃப்ராக் வந்து கீழே இறங்காது. ராடுலேருந்து வருது பார்த்தீங்களா ஃப்ராக்கு, அது வர்றப்போ அங்கே வந்து இந்த கியர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இது ஃபுல் டைட்டில் இருக்கா, 1 2 லைட்டாக அந்த சவுண்டு கேட்கும், இந்த பல் அட்ஜஸ்ட் பண்ண சவுண்டு கேட்கும். 1 இல்லை 2 வச்சுக்கிட்டீங்கன்னா ஃப்ராக் லைட்டாக இறங்குற மாதிரி வச்சுக்கணும், 1 அடி 3/4 அடி இறங்குற மாதிரி வச்சுக்கணும். அது மாதிரி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் காஸ்டிங் பண்ணிங்கன்னா லாங் போகணும். இதில் அது மாதிரி, ஆனால் இதில் வந்து கொஞ்சம் சிக்காகவும் முடிச்செல்லாம் விழுகும். அதெல்லாம் நீங்கள் கடந்து வந்தால் தான் உங்களுக்கு. ஆனால் பைட் காஸ்டிங் மாதிரி ஈஸி எதுவுமே கிடையாது. இது பிகினருக்காக உள்ளது. இதில் நம்மள்ட்ட வந்து எவ்வளோவில் வந்து 3மே எவ்வளோ தான். இது FC 4000, இது வந்து QFT, இது அதிலே வந்து PG 4000. எல்லாமே நம்மள்ட்ட 4000 இருக்குது. 5000 வந்து QFTயில் மட்டும் இருக்குது. வேறு டீட்டெயில்ஸ் ஃப்ராக் வந்து நம்மள்ட்ட பிராவோவில் இருக்குது. நம்மள்ட்ட இருக்குது ஃபுல்லாகவே ஒரு 3.5 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 7 சென்டிமீட்டர் வரைக்கும் ஃப்ராக் இருக்குது பிராவோவில். சின்ன சைஸ் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா கேஸ்டிங் போகிற தூரம் வந்து குறையும். சைஸு சின்னமாகவும் வெயிட்டு கம்மியாகவும் இருந்தால் கேஸ்டிங் போகிற தூரம் குறையும். கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாகவும் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாகவும் இருந்துச்சுன்னா தூக்கி அடிக்கிற அந்த கேஸ்டிங் சொல்லுவாங்கல்ல, தூக்கி போகிற தூரம் வந்து தூரமாக போகும். இப்போ இதே நீங்கள் பெக்ஸோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைஸ் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் பெக்ஸோ பிராண்டில். இப்போ இதெல்லாம் வந்து 12 கிராம் 13 கிராமில் இருக்குது. அதே மாதிரி சைஸும் பார்க்குறதுக்கு ஒரு 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் வரும். ஆனால் லாங் போகும். சில பேர் கிட்ட போகிறத கேட்குறவங்க வந்து பிராவோவில் சூஸ் பண்ணால் இந்த பிராவோலையும் கொஞ்சம் தூரத்தில் போகிற சைஸ்லேயும் வெயிட்லேயும் இருக்குது. அதே மாதிரி இருக்குது. இது நேச்சுரல் ஃப்ராகோட உள்ளது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சென்டிமீட்டர் தான் வரும். வெயிட்டு ஒரு 5 கிராம் 6 கிராம் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இது ஓரளவு கேஸ்டிங் போகும். நீங்கள் ரொம்ப கேஸ்டிங் போகணும் அப்படின்னா வெயிட்டாக இருக்க ஃப்ராக் தூக்கி போனீங்கன்னா கேஸ்டிங் போகும். இது பார்த்தீங்கன்னா ரியல் வாரியர் உள்ளது. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு 9 கிராம் 10 கிராமுக்கு மேலே தான் வெயிட் வரும். சரிங்களா? அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்கிட்ட ஒரு 3 மாடல் இருக்குது. கோல்டு மேக்ஸ் இருக்குது, மாம்பா இருக்குது, மேக்கோ இருக்குது. இது 3மே நம்மள்ட்ட வந்து ரிசல்ட் இருக்குது ஃப்ராக் தான். சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 5 சென்டிமீட்டர் இது மாதிரி வரும். ப்ளஸ் வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கிராம் வெயிட்டு 10 கிராம் வெயிட்டில் ஒரு ரியல் வாரியர். இது உங்களுக்கு கேஸ்டிங் போகிறதுக்கும் இதாக இருக்கும். இப்போ பிராவோவில் சின்ன ஒரு 1/2 கிலோ சைஸ்லேருந்து ஹூக்கப் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பிராவோவில் போயிடலாம். இப்போ லாஸ்ட்டாக என்னோடய கஸ்டமருக்கு காரைக்குடியிலாம் கொடுத்து இந்த பிராவோவில் பார்த்தீங்கன்னா இந்த வேசங்கிற ஃப்ராக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா இது அங்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த எல்லோ கலர் கொடுத்தேன் காரைக்குடி கஸ்டமருக்கு. இது வந்து
அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரியல் வாரியரோட மேக்கோ. இது கரம்பக்குடியில் 2-3 கஸ்டமர் கொடுத்துருக்கு. இது நல்லா ரிசல்ட்டு. அப்புறம் இதுவும் கொடுத்துருக்கேன் காரைக்குடி கஸ்டமருக்கு. அது இல்லாமல் இங்கே புதுக்கோட்டை மேட்டுப்பட்டியில் உள்ள என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நிறையா கொடுத்துருக்கேன். இந்த ரியல் வாரியரில் கோல்டு மேக்ஸாக இருக்கட்டும், லியானா இருக்கட்டும், மேக்கோவாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஓரளவு ரிசல்ட் இருக்க ஃப்ராக்காக தான் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கிறது. வெயிட்டை பொறுத்து அந்த கேஸ்டிங் தூரம் மாறும். இப்போ எல்லா மீனுக்கும் எல்லா ஃப்ராக்குமே எல்லாமே எடுக்குமா இல்லை எல்லாமே எடுக்கும். இப்போ பிராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 1/2 கிலோலேருந்து ஹூக்கப் ஆகணும்னா அதுவும் ஓகே. பெக்ஸும் நம்மள்கிட்ட கொடுக்குறவங்க கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்கும் ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து டப்பின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்க ஃப்ராக் தான் அது. சரி, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அது சைஸ் வந்து எடுக்குமா? அப்படிலாம் இல்லை, தாராளமாக ஒரு 3/4 கிலோ சைஸ் கூட ஹூக்கப் ஆகும் தாராளமாக. இது வந்து பெக்ஸோட டட்டில். வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 to 14 கிராம் வெயிட்டு வரும். ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்கும். இதுவும் காரைக்குடியிலாம் கொடுத்து நல்ல ரிசல்ட். நம்மளுக்கு யார் ஃப்ராக் வாங்கிட்டு போனாலும் ஃபோட்டோ அவங்கள்ட்ட கேட்குறது. சாஃப்டாக இருக்கும், நல்லா ஹுக்கப் ஆகும். பெக்ஸுங்கிறது கிடையாது, நம்மள்ட்ட 3 பிராண்ட் இருக்குது. அது இல்லாமல் நம்மள்ட்ட நேச்சுரல் ஃப்ராக் இருக்குது. இதுவும் நல்லா ரிசல்ட் இருக்கும். இது ரியல் வாரியரோட கோல்டு மேக்ஸ். என்கிட்ட 3 மாடல் மட்டும்தான் இருக்குது. மாம்பா இருக்குது, கோல்டு மேக்ஸ் இருக்குது, மேக்கோ இருக்குது. 3மே 420 ரூபா வரும் ஒரு ஃப்ராகோட விலை. இதெல்லாம் இதெல்லாம் இது வந்து சாதா ஃப்ராக். ரப்பரோட ஹார்ட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது தொட்டு பார்க்குறதுக்கும் இதை நீங்கள் டச் ஃபீல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். இது ரப்பர் நல்லா ஹார்டாக இருக்கும், மீன் மாட்டவே மாட்டாது. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு விலை கம்மியாக கேட்குறவங்களுக்கு வேணாலும் கொடுக்கலாம். முள்ளுமே இதுவாக இருக்குது. அதில் வரது பிராவோட அதில் வரதெல்லாம் கார்பன் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேறு இந்த ரோகு கட்டில் அந்த மாதிரி போட்டுருக்கோம். பெரிய விரால் அடிக்கணும் அப்படின்னா அவ்வளோதான் பிராண்டடில் போயிடணும். இல்லை அவுரி பிடிக்கிற மாதிரி வேணா பெரிய ஃப்ராக் இருக்குது. அவரி பிடிக்கிறது மட்டும் இதெல்லாம் பெரிய ஃப்ராக். சைஸ் ஓகேயா? இது பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு விரல் மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் வந்து சின்ன ஃப்ராக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து அவுரி மீன் பிடிக்கிறதுக்கு. ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. காமிச்சியா? பரவாயில்ல, ஃபோக்கஸ் பரவாயில்ல. இதையும் 1/2 கிலோலேருந்து ஹூக்கப். இது பிராவோ வருது. இது பிராவோ வருது. இது நல்லா ஹூக்கப் ஆகும். அது அங்கேஸ் மாடல். இது பிராவோவில் வந்து நீங்களே சொல்லிங்க, எனக்கு பேர்லாம் தெரியாது. இங்கே வா, அப்படியே இது 3 சைஸை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அங்கே வசதியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிராவோவில் அங்கஸ்கிற ஒரு மாடலு. இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 கிராம் வெயிட் இருக்கும், 4 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். இதுவும் நல்லா ரிசல்ட் கூடிய இது. ஒரு 1/2 கிலோலேருந்து ஹூக்கப் ஆகும். இது நேச்சுரல் ஃப்ராக்கு. ஒரு 5 சென்டிமீட்டர் லென்த்து, ஒரு 6 கிராம் வெயிட் இருக்கும். இது நல்லா ஹூக்கப் ஆகும். அவுரி பிடிக்கணும் அப்படிங்கிற நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய ஃப்ராக் வாங்கிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி பிராவோவில் வேசம்னு ஒரு மாடல் இருக்குது. நிறைய மாடல் இருக்குது, கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்குது தான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக கொடுத்தெல்லாம் நல்லா ரிசல்ட் ஆச்சு. இந்த வேசம்லாம் நியர்பை புதுக்கோட்டை நியர்பைலாம் கொடுத்து நல்லா ரிசல்ட் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கு மாதிரி வச்சுருக்காங்க. அது பேர் ஸ்வீல் ஸ்னாப்னு வரும். சிவிலுங்கிறது வந்து 2 ரவுண்டாக வர்றது ஸ்வீல். ஸ்வீல் ஸ்னாப்புங்கிறது வந்து அந்த ஃப்ராக் வந்து அந்த ஸ்னாப்பில் வந்து சிவிலேருந்து கட்டிக்கலாம். ஸ்னாப்பில் கட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக கட்டலாம். அந்த ஃப்ராக் போய் எதாச்சும் மாட்டிக்கிறோம், தாமரை இது மாதிரி இருக்கிறத மாட்டிக்கிறோம். ரெண்டாவது நீங்கள் இந்த டைம் வந்து இப்போ இந்த ஃப்ராக் இருக்குது. இப்போ நீங்கள் டேரெக்டாக பிரைடல் லைனில் வந்து எங்களோட பிசிஐயில் மைக்ரோஸ்டோர் இப்போ இதுலேருந்து இந்த பிரைடல் லைன் எடுத்து இதில் கட்டி ஃபிஷிங் பண்ணிங்கன்னா, ஃபிஷிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் கட் பண்ணி திரும்ப தனியாகவும் இது தனியாக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் சிவில் ஸ்னாப் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த லாக்கில் இருந்து அதில் எடுத்துக்கலாம், அந்த ஃப்ராக் எடுத்துக்கலாம். அது மாதிரி வச்சுக்கலாம். தனியாக லீடர் லைன் இருக்குது, அதுலேயும் இது மாதிரி ஃப்ராக்கை கட்டிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லீடர் லைன் கட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃப்ராக்கை கூட நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். எதுலேயும் தாமரையில் வேறு எதுலேயும் வேரில் போட்டு அந்துட்டு போகாமல் இருக்கிறது கூட ஒரு ப்ரொடக்டாக பார்த்துக்கலாம். அது மாதிரி இதில் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தனியாக ஸ்வீல் ஸ்னாப்ன்றது தனியாக இருக்குது, அதை நான் இதில் காட்டுறேன். உங்களுக்கு இந்த கடையில் வந்து எதுவும் பொருள் வாங்கணும், எதுவும் கேட்கணும் அப்படின்னா அண்ணோட நம்பர் வந்து கீழே தந்துடுறேன். நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி எதுவும் வந்தாலும் வாங்கிக்கலாம். ஓகே.